முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு பரபரப்பான வழக்கு என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்கிறது. குறிப்பாக குழந்தைகளை பயன்படுத்தி தேர்தலில் வாக்கு கேட்டார். இது பார்த்தீங்கன்னா சட்டப்படி ஏற்கத்தக்கதில்லை. குறிப்பாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்ட், இதற்கு எதிரானது என பல்வேறு விதமான ஷரத்துக்களை கோட் பண்ணி ஒரு வழக்கு என்பது தொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் இதை எப்படி பார்க்க போகிறாங்க, குறிப்பாக நீதியரசர்கள் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் பி. லட்சுமி நாராயணன் ஆகியோர் அமர்வின் முன்பாக இந்த வழக்கு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது எதை நோக்கி நகர்கிறது, ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அதில் அந்த குறிப்பிட்ட சட்டப்பிரிவு என்ன சொல்கிறது, குழந்தைகளை பயன்படுத்துவதற்கு தடை இருக்கிறதா, அதனுடைய நீட்சி எப்படி போகும், விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் மெலோன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. லைவ் லால் ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். மெட்ராஸ் ஹைகோர்ட் இஷ்யூஸ் நோட்டீஸ் ஆன் PIL அலெஜிங் எலக்டோரல் கரப்ஷன் டியூரிங் TN போல்ஸ் யூஸ் ஆஃப் சில்ட்ரன் பை TVK டு இன்ஃப்ளூயன்ஸ் ஓட்டர்ஸ் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அதாவது அடிப்படையில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்படுறது. இப்போ முதலமைச்சர் அவர்களின் மீது 2 வழக்குகள். ஒன்று, குழந்தைகளுக்கு அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட்டு கேட்டாருங்கிறது இங்கே. உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு போச்சு. அது குதிரை பேரத்தில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் KK ரமேஷ் அவர்கள் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இஃப் ஐம் நாட் ராங், அந்த மேலே போடும் வழக்கு அப்படிங்கிறது அதை ஏற்றுக்கொள்ளப்படலை அல்லது வாபஸ் வாங்கப்பட்டு விட்டது அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. நம்ம அதனுடைய பேக் எண்டு என்னவோ ஆர்டர் வந்திருக்குங்கிறத பார்த்துட்டு வேணால் ஒரு விஷயம் பேசலாம். இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த விவகாரங்களுக்கு வருவோம். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், முதலமைச்சர் அவர்கள், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு C. ஜோசப் விஜய் அவர்கள் எலக்டோரல் கரப்ஷன் செய்திருக்கிறார், தேர்தல் முறைகேடு அப்படிங்கிறத அவங்க மேலே குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறார்கள் முதலமைச்சர் மேலே. இதில் என்னென்னா, உடனடியாக அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில் தாவேகா, திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளின் மீது அவங்கக்கிட்ட இருந்து எலெக்ஷன் நேரத்தில் அவங்க என்னென்ன பண்ணாங்க, அதன் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விரிவான விளக்கம் அளிக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களுக்கு 3 கட்சிகள், தாவேகா, திமுக, அதிமுக ஆகிய 3 பேருக்கும் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் ஜஸ்டிஸ் வி. லட்சுமி நாராயணன் ஆகிய 2 நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க, ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன் மெயின்டெனபிளா, ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் கேண்டிடேட்டுக்கு எதிராக இருக்கணும், ஆனால் இந்த இடத்துல பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எதிராக, இது ரொம்ப டெக்னிக்கலான ஒரு கிரவுண்டு, பட் உண்மையிலேபடியே பார்க்கத்தக்கதும் கூட. நீங்கள் பெரும்பாலும் தேர்தல் வழக்குகள்னு ஒன்று போடுவாங்க. சிலருடைய தேர்தல் வழக்குகள்னு பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழக்கிறவர்கள், தோற்கிறவர்கள், இந்த ஜெயிச்சவங்க தோற்றவங்க பெரும்பாலும் அந்த நம்பர் 2 வர்றவங்க தான் போட முடியும்னு நினைக்கிறேன், அல்லது 3 வரைக்கும் அதை அலோவ் பண்ணுவாங்க. இவங்க தான் வென்றவரை எதிர்த்து, அந்த வெற்றியை எதிர்த்து வழக்கு போட முடியும். இப்போ ரொம்ப சமீபத்திய உதாரணம் திரு பெரிய கருப்பன் அவர்கள், முன்னாள் திமுக அமைச்சர் பெரிய கருப்பன், அந்த ஒரே ஒரு ஓட்டில் தோத்தார் இல்லைங்களா, சீனிவாச சேதுபதி என்பவரை எதிர்த்து திருப்பத்தூரில், அதை எதிர்த்து அவர் போட்ட வழக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு வழக்கு வென்றவர்களை எதிர்த்து போடலாம். கடந்த காலத்தில் இஃப் ஐம் நாட் ராங், கொஞ்சம் பேக்கில் போனோம்னா நவாஸ்கனி அவர்களுடைய வெற்றியை எதிர்த்து திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள், அவர் தான் இதில் நின்னார் ராமநாதபுரத்தில், இவர் பலாப்பாடத்தில் நின்னார், அவர் ஏணி சின்னத்தில் நின்னார், அவருடைய வெற்றியை எதிர்த்து OPS அவர்கள் வழக்கு தொடுத்தது அப்படிங்கிறது. திமுகவில் சேர்ந்த பிறகு அந்த வழக்கு அவர் வாபஸ் வாங்கிட்டாருன்னு பார்க்க முடியுது. இன்னொரு பிரசித்தி பெற்ற வழக்கு அப்படின்னா திரு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அவரை எதிர்த்து சைதை துரைசாமி அவர்கள் நாட் ராங் 2016 போட்ட ஒரு வழக்குங்கிறது இன்னும் பல்வேறு படிநிலைகளில் தாண்டி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குன்னு பார்க்குறோம். இதெல்லாம் தேர்தல் வழக்குகள், அதாவது வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் வென்றவர்களினுடைய வெற்றியை எதிர்த்து, இதெல்லாம் ஒரு தனிநபராக ஒரு கேண்டிடேட்டை எதிர்த்து போடப்பட்ட வழக்குகள். இதுதான் வழக்கமாக நடக்கும். இந்த இடத்துல ஒரு கட்சிக்கு எதிராக அந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதுனால இது மெயின்டெனபிளா, அப்படி செய்ய முடியுமா, ஒரு கட்சியின் மீதே முழுமையாக போட முடியுமா என்கிற கேள்வியையும் கூட ஒரு அப்சர்வேஷனாக நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையின் போது வைத்திருக்கிறார்கள். இதில் சில அடிப்படையான முகாந்திரம் இருக்கிறதா, அதை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும், விசாரணை நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுனால தேர்தல் ஆணையத்திற்கும் சம்பந்தப்பட்ட கட்சிகள், இந்த இடத்துல தாவேகா, திமுக, அதிமுக உள்ளிட்ட மற்ற எதிர்கட்சிகள், 2ஆம் நிலை 3ஆம் நிலை வந்த கட்சிகளுக்கும் 2ஆம் இடம் 3ஆம் இடம் வந்தவங்களுக்கும் நோட்டீஸ் கொடுப்பதற்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். எலெக்ஷன் பெட்டிஷன் இஸ் மெயின்டெனபிள் அகைன்ஸ்ட் த கேண்டிடேட் பட் கேன் அ பார்ட்டி பி டிஸ்குவாலிஃபைட் அண்டர் செக்ஷன் 100 ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்ட். மேட்டர் ரெக்வயர் சம் இன்வெஸ்டிகேஷன் த கோர்ட் ஓரர்லி ரிமார்க்டு. நீங்கள் உங்களுக்கு தேர்தல் பெட்டிஷனும் யாருக்கு வேணாலும் போடுவதற்கான உரிமை இருக்குது. யாருக்குன்னா சம்மந்தப்பட்டவங்க, அங்கே நின்றவங்க போடுறதுக்கானது சட்டத்தில் ஷரத்து இருக்குது. ஆனால் செக்ஷன் 100 படி ஒரு தனிநபரை டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும், அவர் தகுதி நீக்கம் பெறுகிறார், தேர்தல் முறைகேட்டில் ஈடுபட்டு விட்டார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தனிப்பட்ட நபரின் மீது போட முடியுமே தவிர இந்த இடத்துல இப்படி கொடுக்க முடியுமா என்கிற சந்தேகம் வருவதாக நீதியரசர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது பார்த்திங்கன்னா அட்வொகேட் எல். வாசுகி அப்படிங்கிற வகை இதை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அவர் குறிப்பிடக்கூடியது, தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல்வேறு விதமான
சட்டவிரோத நடவடிக்கைகள் நிகழ்ந்திருக்கிறது. எலக்டோரல் பிரைபரி, வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தது உட்பட பலதும் நடந்திருக்கிறது. அப்போ தாவேகா மட்டுமல்ல, திமுக அதிமுகவும் உள்ள சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. கேஷ் ஃபார் ஓட்ஸ், வாக்குக்கு பணம் கொடுப்பது, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஓட்டர்ஸ், தொடர்ந்து வாக்காளர்களை நீங்கள் இதுக்கு தான் போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேன்வாஸ் நடந்து கொண்டே இருக்கிறது. அண்ட் அல்லெஜ்டு யூஸ் ஆஃப் மைனர் சில்ட்ரன் ஃபார் எலக்டோரல் ப்ரொபகேண்டா, குழந்தைகளை தேர்தலில் தங்களுடைய வெற்றிக்காக பயன்படுத்தி அவர்களின் மூலமாக உள்ள வாக்காளர்களிடம் மேனிப்புலேட் செஞ்சது. மற்றும் இன்டைரக்ட் ஓட்டர் இன்ஃப்ளூயன்ஸ், நேரடியாக மட்டுமல்ல மறைமுகமாகவும் வாக்காளர்களை அவங்களோட உரையாடல் செஞ்சு அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற வேலையை தொடர்ந்து செய்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டையும் வழக்கறிஞர் வாசுகி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவங்க சொல்கிறாங்க, எலெக்ஷன் கேம்பெயினின் போது சிஎம் ஜோசப் விஜய் தாவேகாவினுடைய தலைவராகவும் இருக்கிறவர் நேரடியாக குழந்தைகளை உளவியல் ரீதியிலாக எமோஷ்னலாக சென்டிமெண்டலாக மூவ் பண்ணி உங்கள் அப்பா அம்மாவை ப்ரெஷர் பண்ணுங்கள், ப்ரெஷர் பண்ணி விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு நேரடியாக ஒரு முதலமைச்சரே அதை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எனவே இந்த இடத்துல ரொம்ப பெரிய சீரியஸான ஒரு கன்சர்ன் வருகிறது. செக்ஷன் 123 ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்பிள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், அதனுடைய உட்பிரிவு 123 படி இது சர்ச்சைக்குரியதாகவும் சிக்கலுக்குரியதாகவும் மாறுகிறது அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. இப்போ இந்த வழக்கில் வேறு என்ன சார்ஜஸ் இருக்குங்கிறதுக்கு முன்னாடி 123 ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட் என்ன சொல்லுதுங்கிறத பார்த்துடலாம். நம்ம அதை பார்க்குறோம். த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 படி செக்ஷன் 123, அதில் பிரைபரி, இந்த வாக்காளர்களுக்கு அவங்கள பணம் கொடுத்தல், பிரைபரிங்கிறது நம்ம பொதுவில் லஞ்சங்கிறோம், லஞ்சங்கிறது வேணும் பணம் மட்டுமா அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை பார்த்துடலாம். ஏதோ ஒரு கிஃப்ட்டு, பரிசு பொருளாகவோ அல்லது ஒரு ஆஃபர், நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நான் அதை பண்ணித்தரேன் அப்படின்னு ஒரு ஆஃபரோ ஒரு டீலோ அல்லது ப்ராமிஸ், ஒரு சத்தியமோ பண்ணித்தராங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு கேண்டிடேட்டோ அல்லது அவருடைய ஏஜென்ட்டோ அல்லது அவரின் மூலமாக அவருக்காக வேறு யாரோ கேண்டிடேட்டினுடைய சம்மதத்தோடு அதை செய்கிறாங்க அப்படின்னா அவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ என்னென்னலாம் பண்ணலான்னா, ஒன்று, எ பர்சன் டு ஸ்டாண்ட் ஆர் நாட் டு ஸ்டாண்ட் ஆர் டு வித்ட்ரா ஆர் நாட் டு வித்ட்ரா, தேர்தலில் நிற்கிறவரை நீங்கள் வேட்புமனுவில் இவரை எதிர்த்து நில்லுங்கன்னாலும் குற்றம், இவரை எதிர்த்து நிற்காதீங்கன்னு வாபஸ் வாங்குங்கனாலும் குற்றம். ஒன்று. அதில் 1AB படி an elector to vote or refrain from voting in an election or as a reward to, ஒரு வாக்காளரை நேரடியாக ஒருவருக்கு வாக்களிக்கவோ அல்லது இவருக்கு வாக்களிக்க வேண்டாம் என்றோ சொல்வது என்பதும் குற்றமாக பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட வாக்காளரை அப்படிங்கிற இடம் வருது இல்லையா, அந்த வாக்காளர்களுடைய டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லின்னு மேலே ஒரு வார்த்தை இருக்குது, நீங்கள் அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஒரு வாக்காளர் இன்னாருக்கு வாக்களிக்க வேண்டும் என இன்டைரக்டாக மறைமுகமாக தூண்டியதன் அடிப்படையில் 123 1A அதில் சப்செக்ஷன் பி, பெரிய ஏ சப்செக்ஷன் பியில் படி இதை கரெக்டாக நீங்கள் லிங்க் பண்ண முடியும். ஒரு பர்சனுக்கு நிற்பதற்காகவோ வாபஸ் வாங்குவதோ வாக்களிக்காமல் இருப்பதோ அல்லது ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இந்த தேர்தலில் நீங்கள் ஒரு சார்புத்தன்மையோடு செயல்படணும் என்று கொடுத்ததற்காக இப்படியான பல பிரிவுகள் அதனுடைய கிளாஸஸில் இருக்குது. எனவே இந்த இடத்துல தான் இந்த சட்டம் அப்படிங்கிறது உள்ளே வருவதாக வழக்கறிஞர் வாசுகி அவர்கள் இதை சார்ஜ் பண்ணுறாங்க. செக்ஷன் 123 ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் இது விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படி வாக்கு கேட்டது என்பது தேர்தலில் இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பது அவருடைய வாதமாக இருக்குது. அதே போல் குறிப்பிட்றாங்க, மணி டு ஓட்டர்ஸ், கேஷ் ஃபார் ஓட்டிங் பல மாவட்டங்களில் பல்வேறு விதமான சட்டமன்ற தொகுதிகளில் நடந்திருக்கிறது. அதற்கு எதிராக தேர்தல் ஆணையம் எவ்வளவோ கம்ப்ளைண்ட் கொடுத்த போதும் யாரின் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை. எத்தகைய நடவடிக்கையும் எடுக்க முடியாததை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது என்கிற கேள்வியையும் அவர்கள் எழுப்புகிறார்கள். அதே போல் எலெக்ஷன் கமிஷன் செய்யலைங்கிறத தாண்டி இந்த இசிஐ, தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த செயல்படாதன்மை, இது ஓட்டுக்கு பணம் கொடுத்ததன் மீது குற்றச்சாட்டுகளில் தேர்தல் ஆணையம் செயல்படாமல் இருந்தது என்பது நியாயமான மற்றும் சமத்தன்மை வாய்ந்த தேர்தல் நடத்துவதற்கு எதிராக இருக்கிறது என்று சொல்லி, அது எந்தெந்த ஆர்டிக்கல், ஏன்னா எல்லா கட்சிகளுக்கும் நீங்கள் சம வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி பார்க்கும்போது ஆர்டிக்கல் 14, ஆர்டிக்கல் 19, ஆர்டிக்கல் 21 ஆகிய கான்ஸ்டியூஷனில் அந்த இதுக்கு அதற்கு எதிராக போகிறது. அதையே அதனுடைய அடிப்படையே அது ஸ்ட்ரைக் பண்ணுதுங்கிறதுனால பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரினுக்கும் எதிராக இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை சொல்லி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டதுனா நீங்கள் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் படி கிளைம் பண்ணிக்கலாங்கிற ஒரு வகையில் அவங்க அதை அப்ளை பண்ணி சார்ஜ் வைக்கிறாங்க. எனவே உடனடியாக ஒரு என்கொயரி கண்டக்ட், டைம் பவுண்ட் இண்டிபெண்ட் என்கொயரி. இப்போ இவர் முதலமைச்சர் ஆகிட்டார், எனவே அவருக்கு கீழே இருக்கிற ஒரு போலீஸே கூப்பிட்டு வச்சிங்கன்னா சரியாக இருக்காது. ஒரு இண்டிபெண்ட் ஏஜென்சி, அது நீங்கள் தனியாக ஒரு நீதிபதி தலைமையில் போடுறீங்களா, இல்லை சிபிஐ சிறப்பு குழுவா, இல்லை
ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலையா, உயர்நீதிமன்ற நீதிபதி, ஏதோ ஒரு வகையில் அந்த இது வந்து இவங்க யாரோடையும் சம்பந்தம் இல்லாமல் இன்றைக்கு அவர் முதலமைச்சராகவும் இருப்பதனால இதுக்கு தொடர்பு இல்லாத ஒரு கமிட்டியாக, தன்னாட்சி பெற்ற ஒரு கமிட்டியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை வச்சு, அதே போல் கரப்ட் ப்ராக்டிசஸ் 3 ப்ராமினன்ட் பார்ட்டி திமுக, அதிமுக, இன்றைக்கு வென்று முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சரின் தாவேகா 3 பேர் செஞ்சதையும் நீங்கள் விசாரிக்கணும். வெறுமனே முதலமைச்சர் விஜய் மட்டுமல்ல அப்படிங்கிற விஷயத்தை வச்சு இதில் இன்னொன்று நீங்கள் விசாரிக்கணும்னு கொடுத்துட்டீங்க, உத்தரவு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மயிலாடு, அவங்க ஓகேன்னு போயிடுவாங்க. ஆனால் வேலை செய்ய மாட்டாங்க. அப்படியே வச்சுருந்து வருஷக்கணக்கில் ஊற போட்டு ஆற போட்டு அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். எனவே இவ்வளவு நாட்களுக்குள் விசாரணை முடிக்க வேண்டும் என்கிற ஒரு டைம் ஃப்ரேமை உயர்நீதிமன்றம் செட் பண்ணணும். அப்படி நீங்கள் செட் பண்ணதை எடுத்து அவங்க வழக்கை விசாரித்து அதில் உண்மைத்தன்மை என்னங்கிறத செட்டில் பண்ணி கோர்ட்டில் அறிக்கையாக தாக்கல் பண்ணணும். இப்படியான விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு வாசுகி எல் வெர்சஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்கிற வழக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வழக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை தாக்கல் பெற்ற வழக்கில் முதலமைச்சர் தொடர்புடைய வழக்காக இது இருக்குது. இதை நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இதை விட இன்னொரு விதமான வழக்காக இருந்தது. திரு கே ரமேஷ் என்கிற வழக்கறிஞர் அவர்கள் அவர் தொடுத்த வழக்கு. அவர் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல்வேறு விதமான வழக்குகளையும் தொடுத்திருக்கிறார். செய்திகள் அவருடைய பெயர் அடிபட்டிருக்கு. தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக பல பெட்டிஷன்ஸை கொண்டு போய் டிராஃப்ட் பண்ணி போடக்கூடியவராக இருக்கிறார். அப்போ அவர் என்ன தொடுத்திருக்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் குதிரை பேரம் நடந்திருக்கிறது. இந்த குதிரை பேரம் அப்படிங்கிறது நடந்ததுனால இருக்கக்கூடிய கட்சி பொறுப்பேற்றவர்கள் ஏற்றதை செல்லாதுன்னு நீங்கள் அறிவிக்கணும் என்று சொல்லி, அதை விட முக்கியம் உடனடியாக குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்கிற ஒரு ப்ரேயரோட, ஒரு அதிபயங்கரமான ப்ரேயரோட உச்சநீதிமன்றத்தை நாடி அது போய் வழக்கு விசாரணைக்கும் வந்தது. நீதியரசர்கள் அதை எடுத்துகிட்டு சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அது எப்படி நீங்கள் கம்ப்ளீட்டாக சொல்கிறீங்க, இதெல்லாம் வந்து ஏறத்தாழ கடந்த காலத்தில் இவர் அதிமுகவினுடைய இன்பதுரை அவர்கள் எம்பி சொன்னார் இல்லையா, நீங்கள் வந்து சிபிஐயே உள்ளே வரணும்னு, அத்தகைய பட் அதனோட ஒத்த ஒரு ப்ரேயர் மாதிரி நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். பட் நேரடியாக அந்த ப்ரேயர் இல்லை. ஸோ அப்படியானது போகும்போது தான் நீதிபதிகள் பல்வேறு விதமான கேள்விகள் எழுப்பினாங்க. அதற்கு பிறகு லைவ்லால அந்த பெட்டிஷன் வித்ட்ரா செய்து கொள்ளப்பட்டது, வழக்கை வாபஸ் பெற்று விட்டார்கள் அப்படிங்கிற குறிப்பும் நம்மளால் ஃபுட் நோட்டாக பார்க்க முடிகிறது. எனவே அந்த விஷயம் நீங்கள் குதிரை பேரங்கிறதெல்லாம் நிரூபிக்கிறதோ இல்லை சிபிஐ உள்ளே வர்றதோ இதற்கான ஆவணப்பூர்வமான விஷயங்கள் இல்லாமல் ஒரு பேசிக் என்கொயரியை தொடங்க முடியுமா? அதுவும் ஒரு முதலமைச்சர் நீதி என்பது மிகப்பெரிய சட்ட கேள்வியாக நிற்கிறது. பட் அது எப்படி போனாலும் போகாவிட்டாலும் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய இந்த வழக்கு அப்படிங்கிறது வரும் நாட்களில் தான் அது எப்படி போகுங்கிறத பார்க்கணும். இது ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிவிடக்கூடாது என்கிற வகையில் இது ஒரு வரவேற்கத்தகுந்த ஒரு வழக்காகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது.